எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கும்பகோணம் அருகே திருபுவனம் சரபேஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற கம்பகரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் பற்றி பார்ப்போம். கும்பாபிஷேகம் நடந்த நாள் 2 பிப்ரவரி 2024. இந்த கோவில் தருமபுரம் ஆதீனத்தோட கட்டுப்பாட்டில் உள்ளது. சோழர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்ட விளங்குற கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் போலவே இந்த கம்பகரேஸ்வரர் கோவிலும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை கொண்டது. இந்த கோவிலோட பழமை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1300 வருடங்கள். இந்த கோவில் ஒரு பாடல் பெற்ற தலமும் கூட. திருபுவனம் கோவில் 3ஆம் குலோத்துங்கன் சோழன் காலத்தில் மிகப்பெரிய அளவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இந்த கோவிலோட அமைவிடம் கும்பகோணம் சீர்காழி சாலையில் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கடந்த 8 மாதங்களாக தொடர்ந்து திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட எல்லா பணிகளுமே நல்ல விதமாக நடத்தி கும்பாபிஷேகமும் இன்றைக்கு சிறப்பாக நடந்திருக்கு. திருபுவனம் கோவில் குடமுழுக்குக்கு தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களும் வந்திருந்தாங்க. பொதுமக்கள் கூட்டமும் பெருமளவில் கூடியிருந்தது. அதே போல பாதுகாப்பு காரணங்கள் கருதி பொதுமக்களை கோவிலுக்குள்ளேயும் கும்பாபிஷேகம் நேரத்தில் விடலை. காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருந்தாங்க. யாகசாலை கோவில் பிரகாரத்திலே அமைக்கப்பட்டிருந்தது. மொத்தத்தில் இந்த கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாகவே நடந்து முடிஞ்சுது. அதே போல இந்த திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலை யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை பொதுமக்கள்கிட்ட நீண்ட நாளாக இருக்கு. இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுற தருமபுரம் ஆதீனம் மற்றும் தமிழக அரசு இதற்கான முன்னெடுப்பை எடுக்கணும். ஒப்பீட்டளவில் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவில் போலவே கட்டிடக்கலை உள்ள இந்த கோவில் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம், மற்ற 3 கோவில்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட தொல்லியல் துறை யுனெஸ்கோவோட ஃபண்ட் இப்படி நிறைய ஃபண்ட் அதுக்காகவே அலாட் பண்ணுறாங்க. அதனால மெயின்டெனன்ஸும் அங்கே நல்லா இருக்கு. ஆனால் இந்த கோவில் தருமபுரம் ஆதீனத்தோட சொந்த நிதியில் மட்டுமே இயங்குறதால மற்ற கோவில்களுக்கு ஈக்குவலான ஒரு மெயின்டெனன்ஸை இவங்களால தர முடியல. அதனால் இதை எவ்வளவு விரைவாக யுனெஸ்கோவோட சைட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ விரைவாக இந்த கோவிலை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபண்டு விரைவாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.